ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு புதுவிதமான குழம்பு பார்க்க போகிறோம். சூப்பராக கனவா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஆண்டி எப்போ பார்த்தாலும் கனவா மீனா அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க? அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டேஸ்ட்டு பழகிடுச்சு. அது முக்கியமாக இந்த பாண்டிச்சேரி போனீங்கன்னு வச்சுங்களேன், போத்தீஸ் போனீங்கன்னா, பாண்டிச்சேரி போத்தீஸ் போனவங்களுக்கு தெரியும், ஏத்தாப்பில் காரைக்கால் ஹோட்டல் இருக்கும். அங்கே வந்து கனவா ஃப்ரை வந்து ஃபேமஸ்ஸு. அங்கே வாங்கி சாப்பிட்டு இந்த கனவா ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்றைக்கி அதனால தான் கனவா வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ கனவா மீன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே நான் ரோஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். கனவா ரோஸ்ட்டு, கனவா தொக்கு எல்லாமே பண்ண பார்த்தீங்களா. இன்றைக்கி கனவா குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு, இஞ்சி, பூண்டு, இது ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு, பெரிய வெங்காயம் அளவுக்கு நீளமாக சீவி இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். தேங்காய், தக்காளி வச்சுருக்கேன், புளி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு இன்றைக்கி நம்ம வதக்கிட்டு மசாலா அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். அதில் போடுற மசாலாலாம் இந்த பக்கம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மிளகுத்தூள் அதெல்லாம் தனியாக இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து இந்த மசாலா அரைக்கிறது தாங்க சூப்பராக இருக்கும். மசாலா செம்மையாக அரைச்சி குழம்பு வைக்கணும். மசாலா அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பாண்டிச்சேரி சைட்லாம் போய் நீங்கள் கடைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட நீங்கள் வண்டியை நிறுத்தினாலே இட்லியும் கடமா குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கனவா குழம்புன்னு சொல்ல மாட்டாங்க, அங்கே கடமா குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் செம்ம மேட்சாக இருக்குது. இட்லிக்கு சூப்பராக இருக்கும், சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வெங்காயம் போட்டிருக்கேன், 2 வெங்காயம் அளவுக்கு போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு தோல் சீவிட்டு போட்டிருக்கேன். பூண்டு, ஒரு பூண்டு, ஃபுல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது மாதிரி வதக்கி அரைச்சி குழம்பு வைக்கும் போது செம்ம வாசமாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்? 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டு வதக்கியிருக்கேன். இதை வதக்கி முடித்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 வரைக்கும் தக்காளி போட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ கனவான்றதால 3 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக வாங்கியிருக்கீங்க, ஒரு 1/2 கிலோ கனவா மீன் வாங்கியிருக்கீங்கன்னா இதை பாதியை குறைச்சிக்கோங்க, இல்லைனாக்கா குழம்பு நிறையா வந்துடும் உங்களுக்கு. இதை நல்லா வதக்கிக்குவாங்க. இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்குன்னா கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரே மிளகாத்தூளியே 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கலருக்காக சேர்க்குறதால 2யும் கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க, செம்மையாக இருக்கும் இந்த குழம்புக்கு. அது மாதிரி 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா அந்த பொடியெலாம் கரிஞ்சு போயிடும். தீஞ்சு போகாமல் பொறுமையாக வறுக்கணும். எண்ணெய் பத்தலை அப்படின்றன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு வச்சுக்கோங்க, அந்த நம்ம போட்ட மசாலாலாம் கருகி போயிடும். அப்புறம் டேஸ்ட்டு வந்து குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். இதில் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு தேவையான புளியை இப்போயே சேர்த்துருவோம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி புளியை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொட்டை இருக்கும் பார்த்தீங்களா, பாருங்கள் 2-3 கொட்டை இருந்துச்சு, எடுத்துட்டேன் நான். இல்லைன்னு வச்சுங்க மிக்சியில் டம்னு அடிக்கும், மிக்சி பிளேடு வீணாக போயிடும், அரைப்படாது. அதனால் இந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் புளியை இது கூட போட்டுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி நான் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதை ஆற வச்சு அரைக்க போகிறேன். இந்த மசாலாவுக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கனவா வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போடுவோம், குழம்புக்கு தனியாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு லைட்டாக வதக்கி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வர போகிறோம். இதான் இந்த குழம்புக்குள்ள மசாலா. கனவா குழம்பே ஒரு ஸ்பெஷல் தாங்க, நம்ம வித்தியாசமாக தான் இருக்கும் இது ஒரு குழம்பு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கனவா. இது ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே நம்ம கனவாவை வேக வச்சுருவோம். கனவா மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக இப்போ நான் ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன். அதில் நல்லெண்ணெய் தான் அங்கே ஊற்றிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3ம் போட்டு தாளிச்சிக்கிறேன் நான். நீங்கள் சோம்பு பிடிக்கல அப்படின்னாக்கா கடுகு உளுந்தம் பருப்பும் வெந்தயம் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தாளிக்கிறதுக்கு, அதை போட்டுக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எப்பயுமே மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கனவா குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்,
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொழுப்பு இல்லாத ஒரு விஷயம் இது. ஃபேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு நல்லது தான் கொடுக்கும். உடம்பு வலியெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நார்மலாக மீனில் என்னென்ன சத்து இருக்கோ எல்லா சத்தும் இதிலேயே இருக்குது. இப்போ கனவா மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிட்டேன். மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம். இது கனவா மீன்லேயே தண்ணி இருக்கும் கொஞ்சம். ஏன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அது இல்லாமல் அந்த அலசன தண்ணிலாம் இருக்கும். அது இப்போ தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைனாக்கா இந்த தண்ணியிலே அது வெந்து போயிடும். மூடி வச்சு வேக வைக்கலாம். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதுதான் கனவா குழம்புக்குள்ளே மசாலா. செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. சூப்பராக இருக்குது. இது மாதிரியே நீங்கள் ஒரு நாள் வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா பாதி மசாலா போட்டுக்கோங்க. பாதி அளவு நான் சொன்னதில் பாதி போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஆனால் மெத்தடு இது தான். நல்லா ஒரு பெரிய ஜாரில் போட்டு தான் அரைக்கிறேன். ஏன்னா நிறைய மசாலா இருந்துச்சு. அதனால் பெரிய ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கனவா வெந்துருச்சு. செக் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நான் மசாலா சேர்க்க போகிறோம். நல்லா வெந்துருச்சுங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா மசாலா, அதை ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி இதில் கொண்டு வந்து ஊற்றி விட்டுருவோம். எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை விட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதிகமாக தான் ஊற்றணும். ஏன்னா அது கொதித்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணும் அப்படிங்கிற அளவில் அது நின்றுடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம 2 தடவை உப்பு போட்டிருக்கோம். கனவாவுக்கு கொஞ்சம், மசாலா அரைக்கிறப்ப கொஞ்சம். அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ குறையுதோ அந்த உப்பை மட்டும் நான் இப்போ போட போகிறேன். காரம் பத்தலைன்னா கூட போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம நிறைய விஷயங்களை செக் பண்ணி பண்ணும்போது தாங்க ஒரு குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா டக்குன்னு சொதப்பிடுச்சுன்னா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாமே வீணாக போயிடும். அதனால தான் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் செய்வேன். கொஞ்சமாக குறைஞ்சிது. அந்த உப்பு மட்டும் போட்டு கிளறிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். நடுநடுவில் கிளறி விட்டுக்கோங்க. அதை பாருங்க நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சா. கரெக்டான திக்னஸும் வந்துருச்சு. நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருங்க. குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெந்துக்கிட்டு இருக்கும்போது நடுநடுவில் கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல். சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு எவ்வளோ எண்ணெய் மிதங்கி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கொத்தமல்லி, புதினா எல்லாமே தூவிட்டு அழகாக இறக்கி பரிமாற வேண்டியதுதான். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு. இட்லிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கா. நல்லா ஒரு மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னவோ இதை பார்க்கும்போது. சாப்பிடும்போது அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இது சாதத்தில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடாக சாதத்தில் நல்லா செம்மையாக கனவா குழம்பு போட்டு சாப்பிட்லாம். இதை பாண்டிச்சேரி சைட்லலாம் சொல்லுவாங்க கனமா குழம்புன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கே புரியாது. கனவா மீனை தான் அவங்க கனமான்னு சொல்லுவாங்க. அவங்க இட்லிக்கு தான் இதை காலையில் ஹோட்டலில் வச்சுருப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கா. சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டுங்க கனவா. நல்லா வெந்திருக்கு. சாஃப்டாக நல்லா சாப்பிட்றப்ப அந்த எறா மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.